ஹாய் காய்ஸ், இன்று அவசரமான வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படி அவசரமான வேலைவாய்ப்பு தான்னு கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு தாங்க நாங்கள் பார்க்க போறோம். ஸோ சத்தமே இல்லாத நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. இது ஒரு தனியார் பள்ளி. நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா வேலை கன்ஃபார்ம். அரசு விடுமுறையெல்லாம் விட்டா உங்களுக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆவணங்கள் இல்லாம நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில ஆவணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆவணங்கள்லாம் என்னங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம விரிவா தெளிவா பார்க்கலாம். 2026க்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பட்சம் சொல்றாங்கன்னா, தகுதியும் அனுபவம் கொண்ட விண்ணப்பதாரர், அதாவது ஆசிரியரிடமிருந்து கீழ்காணும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜாப் 2 டைப்ல அப்ளை பண்ணலாம். அது என்னங்கிறது நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இந்த வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் முதுகலை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான தகுதி பாருங்க, எம்எஸ்சி பிளஸ் பிஎட் கேட்டிருக்காங்க. இந்த எம்எஸ்சியில நீங்க பாட்னி ஜுவாலஜி ரன்ல எது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுலயே பாருங்க, பாட்னி பாடத்துல முதுகலை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜுவாலஜி படித்தவருக்கு பாட்னி கற்பிக்கும் திறன் இருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல்ல இந்த வேகன்சி என்ன வேகன்சி, பாட்னி தான் கேட்கறாங்க. ஆனா ஜுவாலஜி படிச்சுட்டு நீங்க பாட்னி எடுக்கக்கூடிய திறமை இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பிஜி அசிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் கேக்குறாங்க. இதுக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா எம்காம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துறேன். பிளஸ் பிஎட் கம்பல்சரி. எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கற்பிக்கும் திறன் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லிக்கிறாங்க. பிரைமரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பிரைமரி டீச்சர்ல இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் கேக்குறாங்க. நீங்க இங்கிலீஷ் அந்த பிஏ இல்லைன்னா எம்ஏ பிளஸ் பிஎட் படிச்சிருக்கணும். அதே மேத்தமெட்டிக்ஸ் அந்த பிஎஸ்சி எம்எஸ்சி பிளஸ் பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிஎல்ஐஎஸ் இல்லைன்னா எம்எல்ஐஎஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிடி டீச்சர் கேட்டிருக்காங்க. பிசிக்கல் எஜுகேஷனுக்கு அதுக்கு பிபிஇடி இல்லைன்னா எம்பிஇடி நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து பணிகளுக்கும் கற்பித்தல் மற்றும் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு 2 டைப்ல அப்ளை பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் டைப் அப்ளை பண்றதுக்கு தேவையான ஆவணங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், திற சான்றிதழ், டெட் எக்ஸாம், இதுல 9 சான்றிதழ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. விண்ணப்பிக்க முடியும். இதில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரெசியூம் நேரிலோ இல்ல மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நீங்க ரெசியூம் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈஸியா அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட் 5/4/2026ங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிருங்க. ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எத்திராஜ் மெட்ரிக்